நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து பையனூர் நமக்கு குடியிருப்புக்கு இடம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த இடத்துல ரோடு போடணுன்னு வந்து கலெக்டருக்கும் சிஎமுக்கும் மனு கொடுத்துருந்தோம். அது இன்னைக்கு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாம் வந்திருந்தா அதனால் போய் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா ப்ரோக்ராம். அதனால் நாங்கள் போக வேண்டியதாகிடுச்சு. 3:30 கிளம்பணும். இப்போ தான் இங்கே வந்து சேர்ந்தோம். ஃபுல் டிராஃபிக், ஒரு கரெக்டான டிராஃபிக்கில் வந்து ஜாயின் ஆகிட்டோம். அதனால் வந்து சின்ன தாமதமாகிடுச்சு. என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். சித்ரா சாருக்கு, பாக்யராஜ் சாருக்கு, உதயகுமார், அம்மாகிரேஷ், சிவா சாருக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏற்கனவே வந்து போன மாதம் சொல்லியிருந்தார் சார், வந்து சித்ரா சார் போல் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணணும் சொல்லுமணி அப்படின்னு. உண்மையாகவே இப்போ வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து குறைஞ்சி போச்சு, இல்லை எல்லாமே போச்சுன்னு வைக்கலாம். முன்னாடி நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கோம். இப்போ அதை எடுத்து நடத்துறதில்ல. கொஞ்சம் சேட்டலைட் சேனல்ஸோட இது வீழ்ச்சி வந்த பிறகு, ஓடிடி வந்த பிறகு வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சிடுச்சு. அவார்ட் ஃபங்க்ஷனுங்கிறது 2 வகையில் வந்து கலைஞர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயமாக இருந்தது. அதாவது நம்ம அவார்டு வாங்கலைனா கூட நம்ம நண்பர்களோ நமக்கு தெரிஞ்சவங்களோ அந்த அவார்டு வாங்கும்போது ஒரு எல்லா ஃபேமிலியும், அதாவது திரைக்குடும்பங்கள் இருக்கிற எல்லாரும் ஒன்றா உட்காந்து அது பேசி ஒரு தீபாவளி மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இன்னொன்று நம்மளே அவார்டு வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அவார்டில் கண்டெஸ்ட் பண்ணி வாங்குற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்ஸைட்டி, இவர் நமக்கு வருமா இல்லை யாருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆங்ஸைட்டி இருக்கும். அப்போ வந்து ஏறக்குறைய ஒரு 1 மந்த் அதுக்கான சந்திப்பு, அதை பார்க்குற மற்றவங்களை பார்க்குறது, காம்படிஷன், யாருக்கு ஒரு சின்ன காசிப்பு வந்து முடிஞ்ச பிறகு இல்லை அவங்க வந்து கொஞ்சம் ஒன் சைடாக பண்ணிட்டாங்க, இது மாதிரி சின்ன சின்ன அதை பற்றி பேசுறது. இது போல் வந்து ஏறக்குறைய ஒரு 2 மாதம், ஒரு வருஷத்தில் ஒரு 2 மாதம் இது பற்றியே ஒரு விஷயமா இருக்கும். ஒரு எல்லாரும் வந்து நல்லதோ கெட்டதோ ஒன்று சேர்ந்து பேசுறதுக்கு ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்தது. கடந்த கொரோனாவுக்கு அப்புறமா வந்து இந்த நிகழ்ச்சியே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ சித்ரா சார் சொல்லும்போது சொன்னார், செலமணி இது மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னாரு. சித்ரா சார் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை என்னன்னா, அவர் எதை பண்ணாலும் மிக சிறப்பாக பண்ணுவார். அதுதான் சித்ரா சாரோட அவர் குவாலிட்டியே வந்து அதுதான். ஏன்னா நான் வந்து சாரை பார்த்தா அவருக்கே தெரியாது, இந்த டிசம்பரோட 40 வருஷம் ஆகுது. 1985 அவரை முதல்ல பார்த்தேன். உதவி இயக்குனர் மணிவண்ணன் சாரோட உதவி இயக்குனராக அவர் முதல்ல சந்தித்தேன். அப்போ வந்து ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்தார். அப்போ தான் முதலாக பார்த்தேன். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அவரோட உறவு நட்பும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவர் பல்வேறு வகையில் நான் அவரோட பயணிச்சிருக்கேன். உதவி இயக்குனராக பயணிச்சிருக்கேன். அப்புறம் வந்து டைரக்டராக அவர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சில் அவர் செக்ரட்டரி, நான் வந்து இசி மெம்பர், அப்படி ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாரதி ராஜேஸ்வரோட நண்பராக அவர் வந்து சீனியர் நண்பர், நான் வந்து ஜூனியர் நண்பர், அப்படி ட்ராவல் பண்ணியிருக்கோம். டைரக்டர் அசோசியேஷனில் அவர் வந்து இசி மெம்பர், வைஸ் பிரசிடென்ட்டு, ஜாயின்ட் செக்ரட்டரி, நான் செக்ரட்டரி, பிரசிடென்ட். அப்புறம் நட்பும் வந்து இந்த 40 வருஷத்தில் வந்து மிகச்சிறந்த நண்பராக இருந்தார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் எதை பண்ணாலும், திரைப்படம் பண்ணாலும் அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு வேல்யூ இருக்கும். அன்னைக்கு ஏறக்குறைய ராவுத்தர் ஃபிலிம்ஸ் போல், ராவுத்தர் ஃபிலிம்ஸ் முன்னாடியோ இல்லை அதோட இணையாவோ எல்லாருக்கும் ஒரே விதமான உணவு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது டைரக்டரும் நானும் ஒன்றா உட்காந்து அவருக்கு என்ன உணவோ அதே உணவு தான் எங்களுக்கு. அதுபோல் வந்து அப்போலாம் வந்து ஃபலூடாலேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து நான்வெஜ், அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு 2 விதமான நான்வெஜ். இது மாதிரியான உதவி இயக்குனராக இருக்கும்போது எல்லா மனிதர்களையும் ஒரே மனிதராக ட்ரீட் பண்ணார். அது ஒன்று. அப்புறம் கவுன்சில் அவரோட நான் செக்ரட்டரி, அவரோட நான் ஈசி மெம்பராக ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கில் அவ்வளோ சின்சியராக இருப்பார். யார் என்ன, நீ பெரிய ஆள் சின்ன ஆள், அதை பற்றி எந்த விதமான இதுவும் அவர்கிட்ட பார்ஷியாலிட்டி இருக்காது. அப்புறம் 24 ஹவர்ஸ் அதை பற்றி யோசிப்பார். இன்னைக்கு ஒர்க் முடிச்சுட்டு போனால் மறுநாள் போனார்னா இதை பற்றியான சிந்தனையோடு இருப்பார். இந்த ஒர்க்கு என்ன ஒர்க்கு கேரி பண்ணோம், அந்த ஒர்க்கோட பேலன்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் வரும்போது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி கொண்டு வருவார். ஒரு சின்ன இது கூட அவரை பற்றி என்னென்னா, இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு சின்ன ஒரு இது போட்டிருந்தாங்க, 3 காலம் 20 சென்டிமீட்டர்ஸ் தான் வந்து விளம்பரம் கொடுக்குறோன்னு. அப்போ என்னோட ஃப்ரெண்டு வாசு, அவர்கிட்ட மேனேஜராக தான் இருந்தான், ராமவாசு. அவன் வந்து ஃபோன் பண்ணுறான் ஒரு நாள், என்னடா செல்லுமே, என்னப்பா என்ன சித்ராட்சன் வந்து வரும்போதே ஸ்கேலர் வருவார் அந்த ஆளுக்கு கவுன்சிலுக்கு 22 சென்டிமீட்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருப்பா. எடுக்க சொல்லி நானா போட்டேன், மேலே தேட்டருக்காரங்க 2 சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க, டார்ச்சராக இருக்குப்பா சித்ராவோட அப்படின்னு. என்னன்னா எந்த வேலையை எடுத்துக்கிட்டாரோ அந்த வேலையில் அவர் ரொம்ப கிளியராக இருப்பார்.
அதுபோல் இப்போ வந்து யூடியூப் நடத்துகிறார். யூடியூப் பாருங்கள், நீங்கள் ஆயிரக்கணக்கான யூடியூப் வருது. ஆனால் சித்ரா சாரோட யூடியூப்பில் ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும், டெடிக்கேஷன் இருக்கும், ப்ளஸ் வந்து அதனுடைய ஆத்தென்டிகேஷன் இருக்கும். ஒரு நாள் இன்டர்வியூ கேட்டே இருந்தார், சரி பண்ணலாம் சார் ஒரு ஆஃப் அன் அவர் கூட சொல்லுமணின்னாரு. நாங்கள் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். பாட்டு பேசிட்டே இருந்தாலே 5 மணி நேரம் ஆயிடுச்சு. எனக்கே தெரியாது. இப்போ முடியும் போது நாங்கள் உட்காந்து இது போல் உட்காந்து ஆரம்பித்தோம் ஒரு 4 மணிக்கு. முடியும் போது கீழே எல்லாம் ஆஃபீஸ்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்கள் முடிச்சு வரும்போது 9 மணி ஆச்சு. பேசிகிட்டே இருந்தோம். அவரோட ஸ்பெஷல் என்னென்னா, அவர் அதிகமாக பேச மாட்டார். அப்படி வந்து ட்ராக் கொண்டுட்டு வருவார். ஒரு இடத்துல வரும்போது நம்ம எங்கேயா மிஸ் ஆச்சுன்னா அதை ஞாபகப்படுத்துவார். அப்புறம் அதுலேயே நம்ம ட்ராவல் ஆகிட்டே இருப்போம். அதுபோல் அதிகமாக தன்னை வந்து முன்னிறுத்திக்காமல் அந்த விஷயத்தை மிகச்சிறப்பாக பண்ணக்கூடியவர். அந்த வகையில் வந்து இப்போ வந்து இந்த ஃப்ரேம்ங்கிற ஒரு இது வந்து பேரில் அவார்டு கொடுக்கணும். இந்த 25ல் வந்த சிறந்த படங்கள்லேருந்து, சிறந்த படங்கள் முதல் சிறந்த இயக்குனர்லேருந்து, சிறந்த டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே கொடுக்கணும் அப்படின்னாரு. நிச்சயமாக அதில் நானும் ஒரு பாட்டாக இருக்கணும்னாரு. சித்ரா சார் சொன்னேன், நிச்சயமாக நீங்கள் எடுக்கிற முயற்சியில் நானும் கொடுத்துனையாக இருப்பேன். அந்த வகையில் நிச்சயமாக சித்ரா சார், we will be with you சித்ரா சார், பிகாஸ் யூ ஆர் த குட் மேன். நீங்கள் எந்த ஒர்க் எடுத்தாலும் பெஸ்ட்டாக பண்ணுவீங்க. நிச்சயமாக 25ஓட மிகச்சிறந்த திரைப்படங்களை ஒரு தேர்ந்தெடுத்து அடுத்த ஆண்டில் அது வந்து எப்படி வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறாரோ அதுபோல் இந்த ஃபேம் அண்ட் ஃப்ரேம் கூட வந்து விருது வழங்குற விழாவில் ஒரு அடையாளமாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அதை நிச்சயமாக அவர் பண்ணுவார். அவரோட நானும் இந்த உறுதுணையாக இருந்தோம், இல்லை ஒரு அணில் மாதிரி இருந்தோம். ராமருக்கு அணில் இருந்த மாதிரி சித்ரா சாருக்கு செல்லுமணி ஒரு அணிலாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து பத்திரிகையாளருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.